எல்லாருமே சேர்ந்து நம்மளுடைய விஜய் ஆண்டனி சாருக்கு மீண்டும் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்லலாம்னு நினைக்கிறேன். இன்னும் many many more films to come. எனக்கு ஜென்ரலாக இந்த ராசி நம்ம மனசு எப்படி இருக்கோ அப்படி தான் சார் வாழ்க்கை அமையும்னு நம்பிக்கை. அந்த ராசியில் நம்பிக்கை இல்லை. இன்னைக்கு கூட மார்கனோட 25ஆம் நாள் முன்னிட்டு அந்த ஆமைக்கு மாலை போடலான்னு மாலைலாம் கொண்டு வந்துருக்கோம். தம்பி, ஆமைக்கு மாலை வச்சிருக்கீங்களாப்பா? சக்தி திருமகன் வெற்றி திருமணம் ஆகிறதுக்கு என்னென்ன 2 பேரும் சேர்ந்து பிளான் பண்ணியிருக்கீங்க? இல்லை சார், என்னோட இது வந்து எந்த படமுமே சார் முழு முதற் காரணம் கடைசி காரணம் எல்லாமே டைரக்டர் மட்டும்தான் சார். நான் முன்னாடி நிறைய மேடைகளில் சொன்ன மாதிரி நான் சரியான டைரக்டரை சூஸ் பண்ணிட்டேன். அவருக்கு அந்த சொன்ன கதையை நான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணேன். மற்றும் அவருக்கு என்னென்ன ஷூட்டிங்கில் தேவையோ அதுக்கெல்லாம் நான் கொடுத்தேனே தவிர இந்த படம் வந்து ஹிட் ஆகிறதுக்கு முழு வேலையை அவர் பார்த்துட்டாரு சார். அதுக்கு ஒரு 3-4 இயர்ஸ் அந்த கதை எழுதியிருக்கிறாரு. அருமையாக அவரும் ஷெல்லியும் சேர்ந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்கன்றதுனால எல்லாமே அவர் பண்ணிட்டாரு சார். கதையை சொல்லும் போதே வந்து நான் படம் பார்த்துட்டேன், இப்போ படமும் பார்த்துட்டேன் அப்படின்றதுனால எல்லாத்தையும் அவர் பண்ணி முடிச்சிட்டாரு. பார்த்த எல்லாருமே பிடிச்சி வாங்கிட்டு போகிறாங்க சார் படத்தை. அதான் விஜயானி சார் பிறந்தநாள் வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். சார் 25வது படத்தை நல்ல முன்னேறி இருக்கீங்க. தமிழ் தெலுங்குலாம் நல்ல பிஸ்னஸ் இருக்கு, முகம் தெரிஞ்ச இருக்கீங்க. 50வது படத்துல எப்படி இருப்பீங்க, எப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க? 50வது படத்துல சார் நீங்க சொல்லுங்க சார், உங்களுக்கு விருப்பப்பட்ட மாதிரி பண்ணலாம் சார். என்ன செய்யலாம் சொல்லுங்க சார். உங்களுக்கு யாரை வச்சு படம் பண்ணணும், கூட எந்த ஹீரோயின் போடணும் அந்த டைம்ல நீங்க சொல்லுங்க சார். நான் உங்கள்கிட்ட பர்மிஷன்லாம் ஹீரோயின் சாய்ஸ் மட்டும் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். அரசியல் இதுக்கு முன்னாடி வந்து கோடியில் ஒருவன்ல பண்ணியிருக்கிறேன், யமன்ல பண்ணியிருக்கிறேன். இது இன்னும் உள்நிலை அரசியல். இது வந்து அருண் பார்வையில் அரசியல் எப்படி இருக்கு அப்படின்றது உலகம் ஃபுல்லா நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் சார். எந்த பர்டிகுலர் கட்சியவோ எந்த பர்டிகுலர் நாட்டையோ சார்ந்து இந்த அரசியல் இருக்காது. யூனிவர்சலா அரசியல் எப்படி இருக்கும் நீங்க பார்க்காத பார்வையில. இப்போ முதல்வன்ல நீங்க ஒரு அரசியல் பார்த்திருப்பீங்க, கோடியில் ஒருவன்ல பார்த்திருப்பீங்க. அந்த மாதிரி அரசியல் இல்லாம நீங்க இது வரைக்கும் பார்க்காத ஒரு டைமென்ஷன்ல அவர் கேமரா வச்சிருக்காரு. ஸோ வித்தியாசமா இருக்கும் சார், ரொம்ப பயங்கரமா இருக்கும். எப்பவுமே வந்து கதாநாயகங்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து படம் பண்ணுவாரு. சோ இதுல வந்து உங்களுக்கு கதாநாயகிக்கு முக்கியத்துவம் இருக்கா? ஏன்னா ஹீரோ வந்து பெரிய ஹீரோ. சோ அதுல வந்து டைரக்டர் வந்து உங்ககிட்ட சொல்லும் போது கதாநாயகிக்கு முக்கியத்துவம் இருக்குன்னு சொன்னாரா, இல்ல உங்களுக்கு தான் சார் மெயினான கேரக்டர் சொன்னாங்களா? இல்ல இருக்கு, ரொமான்ஸ் எல்லாம் பண்றேன். ரொமான்ஸ் இல்ல சார், நீங்க எல்லா படத்துலயும் ரொமான்ஸ் தான் சார் போட்டுறீங்க. ஏங்க இப்பதான் ஆரம்பிச்சிருக்கேன், மண்ணலி போட்டுறாதீங்க. ஆரம்பத்துல எனக்கு யாரும் சான்ஸ் கொடுக்கலப்பா. என்னை பார்த்தா ஏதோ தெரிஞ்சிருக்கேன் உங்களுக்கு. இப்பதான் ஸ்லோவா டைரக்ட் ஓப்பன் ஆகுறாங்க. நானும் பண்ணிருக்கேன்ப்பா. எப்பவுமே படத்துல வந்து சிங்கிள்ஸ் போடுவாங்க. சிங்கிள் போட்டா அது வேற கேரக்டர். இப்ப டபுள்ஸ் சிங்கிள் போட்டு இன்ட்டு போட்டிருக்கீங்க. டபுள்ஸ் ஏன் மெயின்? ரெண்டு விஜய் ஆண்டனியா படத்துல? உங்களுக்கு வேற மாதிரி யோசிக்க தோணுது நினைக்கிறேன். டபுள்ஸுக்கு காரணம் வந்து இன்னைக்கு வழக்கமா சிங்கிள் சாங் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க ஒரு நாளைக்கு. இந்த படத்துல 2 சாங் ரிலீஸ் பண்றோம் நாம சார். இப்ப வந்து செப்டம்பர் 5 வந்து படம் 5th ரிலீஸ் பண்றீங்க. அதே மாதிரி தான் வந்து பராசக்தி படமும் 5th ரிலீஸ் பண்றாங்க செப்டம்பர். ஏற்கனவே அந்த ஒரு டைட்டில் பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு. பஞ்சாயத்து இல்லப்பா, நாங்க ஹாப்பி. சரி, ஓகே. இல்ல, எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாங்க சொல்றோம். நீங்க சோகமாவே இருக்காதீங்க, நாங்க ஹாப்பியா இருக்கோம். ஓகே சார். உடம்புக்கு எடுத்துக்க போறீங்க தம்பி, நல்லா இருக்கும். சரிங்க சார். இப்ப என்னன்னா அந்த அவங்க பெரிய படம் வரும்போது நம்ம தியேட்டர் கொஞ்சம் கம்மியா கிடைக்கும். சோ உங்களுக்கு என்ன, உங்க பேண்டர் உங்க பெரிய தியேட்டருக்கு நாங்க வந்து நீங்க எதிர்பார்ப்பீங்க. சோ எப்படி இதை வந்து சரி பண்ண போறீங்க? இல்ல, உண்மை சரி பண்ற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட 1000 தியேட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு ஒரு 600 தியேட்டர், நமக்கு ஒரு 400 தியேட்டர் கிடைக்கும். இப்போ ஸ்டில் கிடைக்கும், நமக்கு பிரச்சனை கிடையாது. இப்போ பிளஸ் பாத்தீங்கன்னா இப்போ எல்லாருமே ஒன்னா வந்தா தானே உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும் இல்லையா? தனியா ஒரு படம் வந்தா நீங்க எப்படி உங்க பசிக்கு வந்து தீனி போடணும் இல்லையா? அதனால என் படமும் வந்து இருக்கும், அவங்க படமும் வரும். ஒருத்தரை மாத்தி வெல்கம் பண்ணிட்டு தான் வரும். சரி, ஒரே நாள்ல வந்து ஒரு 4 படம் ரிலீஸ் ஆகிறது வந்து சகஜம் தானே. ஐ திங்க் மார்கன் ரிலீஸ் ஆகும்போது கூட வேற படம் ரிலீஸ் ஆச்சு, டிஎன்ஏ ரிலீஸ் ஆச்சு, குபேரா ரிலீஸ் ஆச்சுன்ற மாதிரி எல்லா படமும் வரணும், மக்கள் எல்லாம் பார்க்கணும், சந்தோஷமா இருக்கட்டும். எல்லா ப்ரொடியூசர்ஸும் நல்லா இருக்கணும், அவங்களும் காசு போட்டிருக்காங்க, அவங்க படமும் சரியான டேட்ல ரிலீஸ் பண்ண ஆசைப்படுவாங்க அப்படின்றத அவங்களுக்கு ஒரு தேவை இருக்குன்றதுனால அவங்களையும் நான் வரவேற்கிறேன். நானும் ஓரமாக வந்துட்டு போயிடுறேன். எனக்கு ஜென்ரலாக இந்த ராசி நம்ம மனசு எப்படி இருக்கோ அப்படிதான் சார் வாழ்க்கை அமையும்னு நம்பிக்கை. அந்த ராசியில் நம்பிக்கை இல்லை. இன்னைக்கு கூட மார்கனோட 25ஆம் நாள் முன்னிட்டு அந்த ஆமைக்கு மாலை போடலான்னு மாலைலாம் கொண்டு வந்துருக்கோம். தம்பி, ஆமைக்கு மாலை வச்சிருக்கீங்களாப்பா? அந்த நான் லாஸ்ட் டைம் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஆமா போந்த வேண்டும் அமீனா போந்த வீடும் உருப்படியாதுன்ற மாதிரி ஆமை மேல பெரிய கலங்கத்தை வச்சிருந்தாங்க சொசைட்டி. அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்னோட எல்லா ப்ரொமோஷனுக்குமே ஆமையை ஃப்ரண்ட்ல வச்சு தான் பண்ணேன். மார்கன் பார்த்தீங்கன்னா 25 இயர்ஸ் ஓடி இருக்கு. ஸோ அந்த ஆமைக்கு தேங்க்ஸ். ஆமா வந்துருச்சாப்பா, கொண்டு வந்துருங்கப்பா. சார் கேட்டதை ஒட்டி அப்படி மாலை போட்டுடலாம். ஸோ அப்படிதான் சார் என்னோட எண்ணங்கள்ல வந்து இத்து இந்த ஆமை இதெல்லாம் பூனெல்லாம் பெரிய மேட்டரே கிடையாது சார். நம்ம மனசு எப்படின்றது தான் அப்படின்றதுனால இந்த சக்தி திருமணம் அது ஆக்சுவலா இந்த இத்து போட்டது வந்து இது டைரக்டர் தான். எல்லாருமே சேர்ந்து நம்மளுடைய விஜய் ஆண்டனி சாருக்கு மீண்டும் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்லலாம்னு நினைக்கிறேன். இன்னும் many many more films to come.
நெஞ்சாங்குட்டியில் நீயே நிற்கிறாய், அந்த பாடல் வந்து பயங்கரமாக பிரபலமாக இருந்த பாட்டு. அந்த நேரத்தில் தான் நான் சாரோட அலுவலகத்துக்கு போய் வாய்ப்பு கேட்டேன். அப்போ வந்து ஒரு தேர்வுலாம் ஒன்று வச்சார் எனக்கு, அந்த பாட்டையே வந்து வேற மாதிரி எழுதி காமிங்க அப்படின்னு. நான் எழுதி கொடுத்தேன். அப்போது அவர் சரி நல்லா மெட்டுக்குள்ள தத்தகாரத்துக்குள்ள எழுதுறீங்க, நான் அழைக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அதன் பிறகு அந்த கொஞ்ச நாட்கள்லேயே ஒரு தொடர் ஒன்றுக்கு சார் இசையமைச்சிருந்தார். நம்ம அந்த என்னை தேடி காதல் இன்னும் தூது அனுப்புன்னு ஒரு பாடல், அந்த மெட்டை கொடுத்து எழுத சொன்னாங்க. அது நான் எழுதுனேன். என்னுடைய வந்து தேன்மொழிதாஸ் கவிஞர் அவங்களும் எழுதினாங்க. ஆனால் அவங்களோட வரிகள் ரொம்ப ஆழமாகவும் வீரியமாகவும் இருந்ததுனால அந்த பாட்டை அவங்க எழுதினாங்க. அதன் பிறகு சாருக்கு நான் வாய்ப்பும் தேடலை. அதுக்கப்புறம் நான் அப்படியே ஒரு பயணத்தில் இருந்துட்டேன். சின்ன முதல் நிறைய கற்றுக்கலாம் அப்படின்ற ஒரு இதில் இருந்தேன். பிறகு சார் நடித்த 2 படங்கள்ல நான் எழுதினேன். கொலை அப்படிங்கிற திரைப்படத்தில், அதில் சார் இசை இல்லை. அதன் பிறகு இப்போ ரோமியோ, அதில் இந்த சிறு சிறு அந்த பாட்டில் நல்லா மக்கள்கிட்ட போய் சேர்ந்தது. நீண்ட ஆண்டுகளுக்கு பிறகு சாரோட நான் எழுதுகிற முதல் படம் இது. விஜய் சாருக்கு எழுதுகிற அந்த முதல் படம் ஒரு நிறைவாகவும் இருக்கு. அந்த வகையில் எனக்கும் இது ஒரு ஸ்பெஷலான திரைப்படம் தான். ஆமாம், சாருக்கு மீண்டும் என்னுடைய மனமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அருணோட மற்ற 2 படங்களை பற்றி நான் இங்கே பேசணும்னு நான் நினைக்கிறேன். அருவி, வாழ், அந்த 2 திரைப்படங்களுமே நம்ம கொஞ்சம் நுண்ணிய ஒரு பார்வையில் பார்க்கும்போது நம்ம சமகாலத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்க ஒரு வாழ்க்கை இருக்கு இல்லையா, அந்த வாழ்க்கையை கேள்விக்கு உட்படுத்தக்கூடிய திரைப்படங்களாக 2மே இருக்கும். நம்ம வாழ்கிற வாழ்க்கை சரியா இல்லை, நம்ம சமூகமாகவும் அரசியலாகவும் நம்முடைய உளவியலும் சரியா கட்டமையாத ஒரு காலத்தில் இந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறது ரொம்ப அழகான கதை பின்னல் அந்த 2 படங்களுமே சொல்லியிருக்கும். அது அருவிலாம் கேள்வி கேட்கக்கூடிய ஒரு படமா இருக்கும், சுட்டி காமிக்கக்கூடிய ஒரு படமா இருக்கும். நாம் தப்பா வாழ்ந்துக்கிட்டு ஒட்டுமொத்த சொசைட்டியும் தப்பா சொல்றோமே அப்படிங்கிறது அந்த படம் தெளிவாக காமிச்சிருக்கும். வாழும் அப்படிதான், ஒரு தனி மனிதனா, ஒரு இண்டிவிஜுவலா இந்த சமூகத்துக்குள்ள நம்ம எப்படி இருந்தா இந்த சொசைட்டி கட்டமையும் அப்படிங்கிறதுக்கு அந்த வாழ பயணம் பண்ணக்கூடிய அந்த கதாபாத்திரம் நமக்கு ஒரு பெரிய உதாரணமா எடுத்துக்காட்டா இருக்கும். ஆமா, ஒரு ஈச் அண்ட் எவரி இண்டிவிஜுவல் சரியாகலைன்னா அந்த சொசைட்டிங்கிறது சரியாகாதுங்கிறது அந்த படத்துல ரொம்ப ஆழமா ரொம்ப தெளிவா கட்டமைக்கப்பட்டிருக்கும். இந்த சொசைட்டிங்கிறது ஈச் அண்ட் எவரி இண்டிவிஜுவல் தான் தனித்தனியா இல்லை, இது ஒரு சங்கிலி, இது ஒரு கண்ணிங்கிறத கதை வாயிலா எஸ்தட்டிக்கா ரொம்ப அழகா சொல்லியிருப்பாப்ல. ரொம்ப பிடிச்ச படம் 2 படங்களுமே எனக்கு. வெறும் படமா இல்லாம நம்ம தேடிக்கிட்டு இருக்கிற ஒரு வாழ்க்கையை ஒருத்தர் முன்னாடி காமிச்சிட்டு இருக்காங்க, அது நமக்கு புரியலையே அப்படிங்கிற ஏக்கம் எனக்கு இருந்திருக்கு அந்த 2 படங்களை வச்சு. அது குறிப்பா வாழ் வச்சு, வாழ் இன்னும் நம்ம ஒரு சமூகத்துக்குள்ள டிஸ்கஷனுக்குள்ள கொண்டு வந்திருக்க வேண்டிய படம். ஆமா, அது வரலைங்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது மீண்டு போயிட்டு தான் இருக்கும். ஆமா, அதே மாதிரி தான் இந்த படமும் அந்த நியோ பாலிட்டிக்கல்னு பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. ஆமா, இந்த படம் உறுதியாக அதை தான் பேசுது. எனக்கு பாட்டு எழுதும் போது எனக்கு கதையை சொன்னாப்ல. ஆமா, இன்னும் குறிப்பா அந்த 2வது பாடலா வந்த அந்த வாகீசனுடைய பாடல் ரொம்ப சிறப்பாக இருந்தது. வரிகளாகவும் மெட்டாவும் ரொம்ப நல்லாவே இருந்தது. அதுல நம்ம தமிழ் போற்றக்கூடிய ஆளுமைகளான முருகனும் ராவணனும் வந்திருந்தாங்க வரிகள்ல. ஆமா, பெரும் மகிழ்ச்சி அதில். மற்றபடி நான் எழுதின பாடலை பாடின அந்த நண்பர், அவர் பேரு அனித். ஆமா, அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.